Hi everyone. இந்த வீடியோவில் உம்பர்டோ ஈகோ எழுதின த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய சம்மரி உங்களுக்கு வருங்க. த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிறது உம்பர்டோ ஈகோவுடைய ஒரு டெபியூ நாவல், அதாவது ஃபர்ஸ்ட் நாவல். மேலே உம்பர்டோ ஈகோ யாருங்கிறத பார்த்துடலாம். இவர் வந்து 5th January 1930 19 February 2016 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இட்டாலியன் மெடிவலிஸ்ட், அப்புறம் ஃபிலாசபர், அதுக்கப்புறம் நாவலிஸ்ட், கல்ச்சரல் கிரிட்டிக், அப்புறம் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கமெண்டேட்டரும் கூடங்க. ஏன்னா இவர் வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இவர் எழுதின 1980 இவர் எழுதின த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற நாவலுக்கு இவர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரி, நிறைய ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ், அப்புறம் பிப்ளிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து லிட்ரரி தியரியில் கூட நிறையவே அனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இதில் ஃபோக்கோ எழுதின பெண்டுலம் அப்படின்னு சொல்லிட்டு 1988 ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த ஒர்க்குமே உம்பர்டோ ஈகோ எழுதின த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற நாவலில் சொல்லப்பட்டிருக்க தீம்ஸ் அதுலேயும் பேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இட்டாலியன் ஆத்தரான உம்பர்டோ ஈகோ எழுதின அவருடைய டெபியூ நாவல் தான். 1980 இவர் எழுதியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மர்டர் மிஸ்ட்ரி. 1327 அந்த வருடத்தில் ஒரு இட்டாலியன் மொனாஸ்ட்ரியில் நடந்த ஒரு மர்டரை மையமாக வச்சு தான் இதை எழுதியிருப்பாங்க. அந்த மர்டருக்கு நிறைய ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ், பிப்ளிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் ஒரு மெடிவல் ஸ்டடீஸ், அப்புறம் இந்த பர்டிகுலர் நாவல் வந்து லிட்ரரி தியரியிலையும் நிறையவே இது வந்து டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து இங்கிலீஷில் 1983 டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் ஆனதுனால ரொம்பவே ஃபேமஸுங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கு. வில்லியம் வீவர் அப்படிங்கிறவர் தான் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி 1983 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த நாவல் வந்து வேர்ல்ட் வைடாக ஒரு 50 மில்லியன் காப்பீஸ் சர்க்குலேஷனில் இருந்திருக்குங்க. அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டு, அப்புறம் அப்ரிசியேஷன் இது வாங்கியிருக்கு. உதாரணத்துக்கு 1981 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீகா ப்ரைஸ், அப்புறம் 1982 பிரிக்ஸ் மெடெக்ஸ் எட்ரேஞ்சர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்குது. ஸோ இந்த டைட்டிலுமே ஒரு சேலஞ்சிங்கான டைட்டில் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் நாவல் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் நாவல் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா ரீடர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இப்போ த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிறது சிம்பாலிக்காக எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாஸ்ட் வந்து ஃபேட் ஆகும், இருந்தாலும் அந்த நேம் வந்து ரீட்டைன் ஆகும். அந்த பியூட்டி ஆஃப் த பாஸ்ட் வந்து ஃபேட் ஆனாலும் அந்த நேம் வந்து ரீட்டைன், ஒன்லி நேம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரோஸ் வந்து ஒரு யூனிவர்சல் சிம்பிள், அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸோ அந்த டைட்டிலுமே ரீடர்ஸ்க்கு அவங்களுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன், அவங்களுடைய ஐடியாஸை எந்த ஃபார்மில் வெளிப்படுத்த நினைக்கிறாங்களோ அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. சரி வாங்க இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைல், இவர் வந்து ஒரு வைஸ் மைனரைட் மாங்க். இவருக்கு வந்து நல்ல ஒரு அப்சர்வேஷனல் ஸ்கில் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் பவர் வந்து இவருக்கு உண்டு. ஏன்னா இந்த வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைல் யார் அப்படின்னா ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் எஜுகேட்டட் மாங்க். அதே மாதிரி சயின்டிஸ்டான ராஜர் பேக்கன், இவர் வந்து 1220 192 வரைக்கும் வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்டுடைய ஃபாலோவர். அதே மாதிரி வில்லியம் ஆஃப் ஆக்ஹாம் அவருடைய ஃபிலாசபரும் கூட. ஏன்னா இவருடைய ஐடியாலஜி, வாழ்க்கை முறையே நிறைய விஷயத்தை நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இவருடைய இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், ஆட்ஸோ ஆஃப் மெல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவர் யாருன்னா யங் ஆஸ்ட்ரியன் பெனிடிக்டைன் மாங்க். மோரோவர் வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைலுடைய மென்டியும் கூட. இவர் வந்து ஒரு ரொம்ப ஈகரான ஒரு பர்சனாலிட்டி, லாஜிக் இவருக்கு வேணும், அதே மாதிரி லாஜிக்கை கற்றுக்கணும், அதே மாதிரி நாலேஜும் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இவர். நெக்ஸ்ட் வந்து ஆபோன்னு ஒரு கேரக்டர். இவர் யாருன்னா இந்த பெனிடிக்டைன் அபாயோடைய அபோட் அப்படின்னா ஹெட் ஆஃப் மாங்ஸை. அப்புறம் பெர்னார்ட் காய் அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் ஜார்ஜ் ஆஃப் பர்கர்ஸ், இது போக நிறைய கேரக்டர்ஸ் இந்த நாவலில் வருங்க. அந்த நாவல் வரும்பொழுதே அந்த கேரக்டருடைய ரோல் என்னங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நாவலுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. மெயின் கேரக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ நம்ம டேரெக்டாக சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த நாவல் எப்படி பிகின் ஆகும் அப்படின்னா, நேச்சுரலி எ மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு அன்னேம் நரேட்டர் வந்து இப்படி இவருக்கு இந்த புக்கு கிடச்சிது, அந்த புக்கில் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஆட்ஸோ ஆஃப் மெல்க்குடைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது அந்த அபேயில் நடந்த சில ஈவெண்ட்ஸை பற்றின மேனுஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் அந்த புக்கு வந்து திருடப்படுது. அப்புறம் அந்த நரேட்டருக்கு வந்து இன்னொரு காப்பி கிடைக்குது. அப்புறம் இன்னொரு காப்பிலையும் அதே டைட்டில் இருக்குது, பட் த கண்டென்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போது
இன்னொரு விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இன்னொரு புக்கு இருக்குங்க. அதில் வந்து டைட்டில் ராங்காக இருக்குது. பட் கண்டென்ட்ஸ் வந்து ஆட்ஸோடைய டெக்ஸ்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த நேச்சுரலி எ மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் பார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புக்ஸை பற்றின புக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி சைன் மாதிரி ஒரு சிம்பிள்ஸோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு நிறைய சில புக்ஸை இதை ரிலேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சரி, என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த நம்ம அன்னேம்டு நரேட்டர் யாருனே தெரில ஒரு நரேட்டருக்கு அந்த புக்கு கையில் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா ஆட்ஸோ ஆஃப் மெல்க்குடைய மேன்ஸ்கிரிப்ட் தான். அந்த அபேல நடந்த ஈவெண்ட்ஸை பற்றின ரிலேட்டடான அந்த டெக்ஸ்ட் அது. இப்போ ப்ரொலாகில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் மாதிரி ஆட்ஸோவே எழுதுன மாதிரி அந்த ப்ரொலாக் அமைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஓல்டு மாங்க், அந்த ஆஸ்ட்ரியாவில் இருக்கிற மெல்க் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஒன் மொனாஸ்ட்ரி, பெனிடிக்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொனாஸ்ட்ரியோடைய ஒரு ஓல்ட் மாங்க்கு. இப்போ எப்படி இவருக்கு வந்து வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைல் தெரிய வந்தது, அதுக்கப்புறம் வில்லியம் வந்து எருடைட் ஸ்காலர்லி அப்புறம் ஒரு நாலேஜ் சீக்கர் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த மோரோவர் இந்த ப்ரொலாக்லேயே சொல்கிறாங்க ஆட்ஸோவும் வில்லியமும் ஒரு இட்டாலியில் இருக்கிற ஒரு அன்னேம்டு அபேக்கு ட்ராவல் பண்ண விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த நாவல் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு 7 டேஸ் பிரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. 7 டேஸ், ஒரு டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டே வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டேயில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைலும் அப்புறம் மெல்க்குடைய அடோஸோவும் ஒரு நல்ல ஒரு அபே இதில் வந்து ரீச் ஆகிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான அபேயில் ரீச் ஆகிறாங்க. அங்கே தான் அபோ அப்படிங்கிறவர் ஒரு அபட் அப்படின்னா த ஹெட் ஆஃப் த மாங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு மர்டர், ஒரு மாங்குடைய மர்டர் நடந்திருக்கு, அதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாங்குடைய நேம் வந்து அடல்மோ ஆஃப் ஒட்ராண்டோ. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 கேரக்டர் வில்லியம் ஆஃப் பாஸ்கர்வைல், அடோஸோ ஆஃப் மெல்க் வந்து அங்கே இருக்கிற நிறைய மாங்க்ஸை மீட் பண்ணுறாங்க. அதில் ஸோ அப்போ வில்லியம் வந்து அந்த அபேயில் இருக்கிற ஒரு ஃப்ரான்சிஸ்கன்ஸ் இருக்காங்க, அவங்க கூட வந்து கொஞ்சம் சில ஆர்கியூமெண்ட் மாதிரி வருது. ஏன்னா அவங்க வந்து ஒரு போப் ஆகணும், அந்த கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பெரிய பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ வில்லியம் வந்து அகெயின் அந்த ஒரு ஃப்ரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவலான உபர்டைன் ஆஃப் காசேல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிஸ்ட் அவர்கிட்ட பேச நினைக்கிறாங்க. இவரும் வந்து எப்படின்னா போப்புடைய கோபத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்திருப்பார், ஒரு ரெஃப்யூஜி மாதிரி அந்த அபேக்கு வந்திருப்பார். இவர் வந்து ஒரு ஆன்டி இன்டலெக்சுவல், அப்புறம் இவருக்கு வந்து அந்த லேர்னிங்கிறது பிடிக்காது அவருக்கு சுத்தமாக, அதை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஜார்ஜ் ஆஃப் பர்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர்லி பிளைண்ட் மாங்க் அவங்க கூடயும் பேசுகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே நடக்குது. இப்போ செகண்ட் டேயில் இந்த நாவல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெனாட்டியஸ் ஆஃப் சால்வி மெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்க், இவர் வந்து ஒரு க்ரீக் டிரான்ஸ்லேட்டர், பட் இவர் ஒரு மாங்க். ஸோ இந்த செகண்ட் டேயில் வந்து அவர் மர்டர் பண்ணப்பட்டிருக்காருங்கிறது தெரிய வருது. அவருடைய பாடி வந்து ஒரு பிக்குடைய பிளட் இருக்கிற ஒரு பேரலில் தலைகீழ உள்ளே வச்சுருக்காங்க அவங்க அந்த மாங்கை. இப்போது வில்லியம் வந்து அந்த பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கிளியராக சொல்லிடுறாரு, இந்த மாங்கை வெனாட்டியஸ் இப்போ இறந்துருக்காரு இல்லையா, மர்டர் பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா, இவர் வந்து அவராக ட்ரவுன் பண்ணி, அதாவது மூழ்கிலாம் இறக்கலை, இப்போது அப்போ யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அந்த டெட் பாடியை அனலைஸ் பண்ணும் பொழுது வில்லியம் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா வெனாட்டியஸோடைய ஃபிங்கர் டிப்ஸ், அப்போ அவருடைய டங்க், இதெல்லாமே சில இங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் டார்க்காக இருக்கிறத உணர்றாரு. ஸோ இவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இங்காக இருக்குமோ அல்லது பாய்சன் பண்ணப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு யங் ஸ்காண்டினேவியன் மாங்க் ஒருத்தர் இருக்கார், அவருடைய நேம் வந்து பினோ ஆஃப் உப்சாலா. ஸோ இவர்கிட்ட வில்லியமும் ஆட்ஸோவும் பேசும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா வெனான்டியஸ் இருக்கார் இல்லையா, அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபர்பிடன் புக்கு லைப்ரரியில் ஒரு ஹிடன் ரூம் இருக்குது. அந்த ஹிடன் ரூமில் ஒரு ஃபர்பிடன் அது தடை செய்யப்பட்ட ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை எடுத்து படிக்கணுங்கிறது வெனாட்டியஸுடைய தீராத விருப்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பெனோ ஆஃப் உபாசாலா வந்து வில்லியம் அண்ட் ஆட்ஸோ கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த லைப்ரரியில் இருக்க அந்த ஹிடன் ரூமுடைய நேம் பார்த்திங்கன்னா ஃபினிஸ் ஆஃப்ரிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு லைப்ரரி ரூம் அந்த இதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இன்னும் 2 கேரக்டருக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.
அடல்மோ ஆஃப் ஓட்ரான்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுஸ்கிரிப்ட் இலுமினேட்டர் இருப்பார். இவர் வந்து ஒரு ஸ்காலர். அதே மாதிரி பெரிங்கர் ஆஃப் அருடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபேயுடைய ஒரு அசிஸ்டன்ட் லைப்ரரியன். மோரோவர் இவர் வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சனாலிட்டி. இப்போ இவருடைய அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அந்த மித்த மாங்க்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளாக்மெயில் பண்ணி அந்த ப்ளஷர்ஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இந்த பெரிங்கர் ஆஃப் அருடலுடைய ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி மாதிரிங்க. ஸோ இதில் என்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னா, அந்த அருடல் இருக்கா இல்லையா, பெரிங்கர் ஆஃப் அருடல் த அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அவன் வந்து அடல்மோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் அப்படின்னா அந்த சீக்ரெட் புக்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு. ஏன்னா இவன் வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்கும், அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு. இப்போது வில்லியமும் அடோசோவும் அந்த ஸ்கிரிப்டோரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்டோரியம் அப்படின்னா இப்போது அந்த ஒரு ரூம் ரைட்டிங்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ரூமு, எஸ்பெஷலி இந்த மொனாஸ்ட்ரியில் இருக்கும். அங்கே மேனஸ்கிரிப்ட்ஸ்லாம் வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த ரூமுக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க, நம்ம அந்த வில்லியமும் அடோல்சோவும். அதில் சில நோட்ஸ் இருக்குது. வெனாட்டியஸுடைய டெஸ்கில் சில நோட்ஸ் எல்லாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, எழுதி வச்சுருக்க சில காப்பீஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வில்லியம்க்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த வெனாட்டியஸால் எழுதப்பட்டிருக்கிற இந்த நோட்ஸ் வந்து அந்த சீக்ரெட் புக்கோட ரிலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க நினைக்கிறாரு வில்லியம். இப்போது அந்த பேப்பரை கையில் எடுத்து வில்லியம் படிக்கிற ஒரு மொமெண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி நடக்குது. அப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷனில் திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு படிக்க வச்சுருக்க அந்த ஐ கிளாஸஸை வந்து யாரோ திருடிடுறாங்க. ஸோ இவர் கையில் இருக்குது பேப்பர், ஆனால் அவர் அந்த பேப்பரை வந்து இவரால் படிக்க முடியல. ஆல்ரெடி அந்த ரூமுக்கு போயிட்டு சில பேப்பர் வெனாட்டியஸுடைய டெஸ்கில் இருந்து எடுத்துட்டாரு. இதில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கும், அந்த சீக்ரெட் புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும், ஏன்னா இது வந்து வெனாட்டியஸ் டெஸ்கில் இருந்த ஒரு பேப்பர் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு படிக்க நினைக்கிற நேரத்தில் அந்த ஐ கிளாஸ் யாரோ அங்கேருந்து திருடிடுறாங்க. இப்போது படிக்க முடியாத ஒரு மொமெண்ட்டில் வில்லியம் நிற்கும் பொழுது அடோசோ வந்து அந்த நோட்ஸை வந்து சத்தமாக ரீட் பண்ணுறாரு. வில்லியம் வந்து அதை கேட்டுக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த 2 பேருமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸோட அந்த லைப்ரரி எங்கே இருக்குது, அந்த வே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பிளேஸ், அந்த அபேயில் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு லேப்ரிந்த் மாதிரி. லேப்ரிந்த் அப்படின்னா ஒரு கன்ஃபியூசிங் டிசைனில் அது கட்டப்பட்டிருக்கு, ஒரு மேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க 2 பேரும் ஃபைண்ட் அவுட் போகிற மாதிரி இந்த செகண்ட் டே முடியும். இப்போ தேர்ட் டே பார்த்திங்கன்னா அந்த பெரிங்கர் ஆஃப் அருடல் சொன்ன இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அவன் அங்கே இல்லை, காணோம். அவன் எங்கேயோ டிஸப்பியர் ஆயாச்சு, யாருமே அவரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே வேறு யாராவது அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடோசோ வந்து அங்கே இருக்கிற ஒரு பர்சன், அவருடைய பேர் பார்த்திங்கன்னா சால்வட்டோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் சால்வட்டோர் வந்து ஒரு அக்லி டிஃபார்ம்டு மேன், அதாவது ஒரு ப்ராப்பராக இருக்க மாட்டார், ரொம்ப கொடூரமாக இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி காட்டுறாங்க. இவர் வந்து ஒன்ஸ் வந்து ஃப்ராட் டால்சினோ அப்படிங்கிறவருடைய ஃபாலோவராக இருந்திருப்பாருங்க. இப்போது அடோசோ வந்து வில்லியம் அண்ட் உபர்டினோ கிட்ட டால்சினோவை பற்றி கேட்குறாங்க. இந்த ஃப்ரான்சினோ யார், அவருடைய பிலீஃப் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃப்ராட் டால்சினோங்கிறவர் யார், அவருடைய பிலீஃப்லாம் என்ன, மோரோவர் இந்த சர்ச் ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ க்ரூயலாக மித்தவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, குறிப்பாக ஃப்ரான்சிஸ்கன்ஸை ஏன் இவ்வளோ க்ரூயலாக ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த கேத்தலிக் ரிலீஜியஸ் மெம்பர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுற அந்த மெம்பர்ஸை வந்து ஃப்ரான்சிஸ்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நினைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து வில்லியம் வந்து அடோசோ கிட்ட இவர் வந்து அந்த வெனாட்டியஸுடைய நோட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நோட் மாதிரி கொடுத்துருந்தா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் என்ன சொல்ல நினைக்குது அப்படின்னு அந்த ரீட் அவுட் பண்ணுறாங்க. த ஹேண்ட் ஓவர் த ஐடல் ஒர்க்ஸ் ஆன் த 1st and the 7th of the 4 அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் இருக்குது. இப்போ வந்து அந்த நோட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கு கொஞ்சம் சரிபட புரியலை, அது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இப்போ மேபி இந்த மெசேஜ் வந்து அந்த லேப்ரிந்துன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கன்ஃபியூசிங் பிளேஸ், ஒரு மேஸ் மாதிரி இருக்குது, அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான லே அவுட்டாக இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ண நினைக்கிறாரு.
அதே நைட் வந்து அடோசோ வந்து ஒரு வில்லேஜ் கேர்ளை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இவரே என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸில் அவர் இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு ப்ளஷர் சீக்கிங் லைஃப்பை லீட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம், ஆனால் இந்த விஷயத்தை நான் இங்கே பிரேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பாவத்தை வந்து யார்கிட்டையாவது கன்ஃபஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வில்லியம் கிட்ட ஷேர் பண்ணிடுறாரு. இப்போது பெரிங்கர் இருக்கார் இல்லையா, பெரிங்கர் எங்கே போனாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்களே, அவருடைய டெட் பாடி வந்து அந்த அபேல இருக்கிற ஒரு பாத் டப், பேல்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேல்னரிங்கிறது பாத் பண்ணுற ஒரு ரூம்ங்க. அந்த பாத் டப்பில் கிடக்கிற மாதிரி 3rd டே முடிக்கிறாங்க. 3rd டேயில் வந்து அந்த பெரிங்கருடைய டெட் பாடி வந்து அபேல இருக்கிற பேல்னரிங்கிற அந்த ரூமில் உள்ள பாத் டப்பில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேரக்டர் நான் சொல்கிறேன். செவரினஸ் ஆஃப் சாங்க்ட் வெண்டல். செவரினஸ் இவர் யாருன்னா ஒரு ஹெர்பலிஸ்ட். அந்த அபேவுடைய ஒரு இன்ஃபர்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மரி அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி. அந்த காலத்தில் அபேக்குன்னு ஒரு பர்சனல் பிளேஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட், எஸ்பெஷலி அந்த ஹெர்பல்ஸ் வச்சு, அந்த மெடிசனல் ஹெர்ப்ஸை வச்சு அவர் ஹீல் பண்ணுறவர் தான் நம்ம செவரினஸ் ஆஃப் சாங்க்ட் வெண்டல். இப்போது இந்த பெரெங்கருடைய டெட் பாடியை எக்ஸாமைன் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த அபேயோடைய ஹெர்பலிஸ்டான செவரினஸ் தான். அவர் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிங்கருமே ஒரு அவனுடைய ஃபிங்கர்ஸ் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி அவன் டங்க்கும் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸாமைன் பண்ணிகிட்டு இருக்காருல்ல செவரினஸ், அப்போது வில்லியமுடைய அந்த ஐ கிளாஸ் ஒன்று மிஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து பெரிங்கருடைய பாக்கெட்டில் இருக்கிறத செவரினஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வில்லியம் கையில் கொடுக்குறாரு. இப்போது அந்த நோட் என்ன எழுதியிருந்தார், வெனாட்டியஸ் அப்படின்னு சொல்லி அவர் ரீட் அவுட் பண்ணும்போது அவருடைய கிளாஸ் மிஸ் ஆனதுன்னு பார்த்தாங்க இல்லையா. இப்போது அந்த டெட் பாடியில் இருக்கிற அந்த பாக்கெட், அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பாக்கெட்டில் தான் வில்லியமுடைய ஐ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவரினஸ் எடுத்து கொடுக்குறாரு. இப்போது ஐ கிளாஸ் கிடச்சாச்சு இல்லையா, அப்போ வில்லியம்க்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவரால் ரீட் பண்ண முடியுது. இப்போ அது வந்து அந்த க்ரீக் டெக்ஸ்ட்டை வெனாட்டியஸோடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா புக் ஆஃப் ரிவிலேஷன், அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இவருக்கு அதை வந்து கனெக்ட் பண்ணவே முடியல. அந்த டெக்ஸ்ட்டை வந்து இவர் ரீட் பண்ணிடுறாரு. எப்போ கண்ணாடி கடிச்சிச்சு கொண்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வாங்கி வில்லியம் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் வந்து புக் ஆஃப் ரிவிலேஷனில் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு சென்ஸும் கொடுக்குற மாதிரி தெரிலங்க அவருக்கு. ஏன்னா எந்த ஒரு கிளாரிட்டி அவருக்கு தெரியல. இப்போது பெர்னார்ட் கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், பெர்னார்ட் கை, இவர் வந்து ஒரு ரியல் இன்குசிட்டர், அதே மாதிரி ஃப்ரான்சிஸ்கனுடைய பெர்சிக்யூட்டர், அந்த கேத்தலிக் சர்ச்சை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இந்த பிளேஸ்க்கு வர்றாங்க, அந்த அபேக்கு வர்றாங்க. அவரை ஃப்ரான்சிஸ்கனோட நடத்த போகிற அந்த அப்கமிங் மீட்டிங் ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அகெயின் வில்லியம் அண்ட் அடோசோ வந்து அந்த லைப்ரரிக்கு திரும்ப போயிட்டு என்ன அதில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற வழிகள், அங்கே இருக்கிற பிளேசஸில் எழுதப்பட்டிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் எழுதியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த எதை இண்டிகேட் பண்ணுது, எந்த பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு எப்படி இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு பிளேஸுமே ஒரு லேபிரின்த் மாதிரி தான், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மேஸ் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லொக்கேஷனை மீன் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் கொடுக்குதுங்க. ஸோ இதில் வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஒரு வழியாக தே லொக்கேட் த ஃபினிஸ் ஆஃப்ரிக், அந்த ஹிடன் ரூமை ஒரு வழியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சேலஞ்சிங். இவங்க 2 பேருமே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான். ஓரளவு கண்டுபிடிச்சிடுறாங்க, அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுதான் அந்த ஹிடன் ரூம், ஃபினிஸ் ஆஃப்ரிக் அப்படிங்கிற அந்த புக் இருக்கிற சீக்ரெட் ரூம் இருக்கிற ஒரு ஹிடன் ரூம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பட் இதுக்குள்ளே எப்படி போகிறது, ரூமை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு, பட் இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் சில ஆர்ச்சர்ஸ் இருக்காங்க. ஆர்ச்சர்ஸ் அப்படின்னா இந்த பவ் அண்ட் ஆரோ வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுற பர்சனாலிட்டி, அதான் ஹண்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பெர்னார்ட் கை வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வில்லேஜ் கேர்ளை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க தேடிட்டு இருக்காங்க இந்த ஆர்ச்சர்ஸ் எல்லாம். மோரோவர் அந்த சால்வட்டோர் சொன்ன இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வச்சுருக்காரு. அது எல்லாமே அந்த விச் கிராஃப்ட், அந்த செய்வினா சூனியம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு உண்டான பொருளை தான் அவர் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. யார், பெர்னார்ட் கை அண்ட் சால்வட்டோர், இவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. அண்ட் அந்த கேர்ளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இல்லை, அந்த ஆர்ச்சர்ஸும் பெர்னார்ட் கையும் சேர்ந்து அந்த வில்லேஜ் கேர்ள் அண்ட் சால்வட்டோரை வந்து கஸ்டடியில் எடுத்துடுறாங்க. இந்த கேர்ளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ வந்து விச் பண்ணுறாங்க, அதாவது சூனியக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கேஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து 4th டேல முடியுது. இப்போ அந்த போப்பை சேர்ந்தவங்க, அப்புறம் அந்த ஃப்ரான்சிஸ்கன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னால், அந்த ஃப்ரான்சிஸ்கன் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன கிறிஸ்ட் வந்து பீப்புள் வந்து ஒரு பாவர்ட்டி லைஃப்பை லீட் பண்ணணும், எந்த பொசிஷன்ஸும் வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரி எப்படி சொல்லலாம், எதை வச்சு நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ போப்புடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்குள்ள நடக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஃப்ரான்சிஸ்கன்ஸ்க்கு சாதகமாக இல்லைங்கிறது மட்டும் தெரிய வருது. ஃப்ரான்சிஸ்கன்ஸ் அண்ட் அந்த போப்பை சார்ந்த அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு அந்த மீட்டிங் நடக்க நினைக்குது. 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச நினைக்கிற நேரத்தில் தான் ஃப்ரான்சிஸ்கன்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஒரு பிலீஃப் வச்சுருக்கீங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பீப்புள் வந்து பாவர்ட்டி லைஃப்பை லீட் பண்ணணும், எந்த பொசிஷன்ஸ் கூடாதுன்னு எப்படி நீங்கள் அது சொல்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த மீட்டிங் வந்து ஸ்மூத்தாக போகலைங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போது அந்த செவரினஸ் இருக்கார் இல்லையா, செவரினஸ்னால் அந்த அபேயுடைய ஹெர்பலிஸ்ட், அந்த மூலிகை மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவர் மாதிரி. அவர் வந்து வில்லியம் மீட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங் ஹாலுக்கு வெளியே மீட் பண்ணுறாங்க. இப்போது வேகமாக சீக்கிரம் இங்கே வாங்க, அந்த இன்ஃபர்மேரிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேரி அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு பிளேஸ், அபேயில் இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ செவரினஸ் வில்லியம் கிட்ட, மீட்டிங் ஹாலுக்கு வெளியே இருக்கிற வில்லியம் கிட்ட, சீக்கிரம் வாங்க, குயிக்காக போவோம், ஏன்னா அங்கே அந்த ஸ்ட்ரேஞ்ச் புக்கை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா செவரினஸ், கொஞ்சம் டிலே தான் பண்ணியிருப்பார் வில்லியம். அவர் பின்னாடி தான் போக நினைக்கிறாரு. அந்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் டிலே மாதிரி தான். ஆனால் இன்ஃபர்மேரி வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் செவரினஸ் வில்லியம் கொடுத்துட்டு போயாச்சு இன்ஃபர்மேரிக்கு. அந்த புக் என் கையில் தான் இருக்குது, நீங்கள் வாங்க, அந்த ஸ்ட்ரேஞ்ச் புக்கை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. இப்போ வில்லியம் இன்ஃபர்மேரி போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்து செவரினஸ் மர்டர் பண்ணப்பட்டிருக்காருங்க. அந்த புக்கும் அங்கே இல்லை. பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பெர்னார்ட் கை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரெமிஜியோ ஆஃப் வெராகைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபேவுடைய செலாரர். இந்த செலாரர் அப்படிங்கிறது யாருன்னா, அந்த மொனாஸ்ட்ரியில் அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் அந்த கேட்ரிங் ரிலேட்டடான விஷயத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறார், ஒரு சமையல்காரர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு நம்ம பெர்னார்ட் கையால். இவர் தான் அந்த எதுக்காக அப்படின்னா ஹியர்சே அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியர்சே அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ஒப்பீனியன் அல்லது ஒரு பிலீஃப், அதை வந்து உடன்பாடு இல்லாமல் வேறு விஷயம் சொல்ல நினைக்கிறது, இதை வந்து ஹியர்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த ரிலீஜியஸ் ஒப்பீனியனுக்கு அல்லது அந்த சர்ச்சோடைய ரூல்ஸ்க்கு அப்போஸ் பண்ணுறத ஹியர்சே அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அதை காரணம் காட்டி நம்ம பெர்னார்ட் கை வந்து ரெமிங்கியோ ஆஃப் வெராகைனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெமிங்கியோடைய ட்ரையலும் நடக்குது அந்த டைமில். ஸோ இப்போ வந்து ரெமிங்கியோவுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஏன் பெர்னார்ட் கை வந்து நம்மளை இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி நம்மளை கில்ட்டியாக உணர வைக்கிறாரு, எப்படி இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரெமிகோவுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த அபேல நடக்கிற மர்டர்ஸ்க்கும் இதுக்கும் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க இவங்க, ஆக்சுவலி நான் அந்த மாதிரி கமிட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு மொமெண்ட்லேயே அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படுது. என்ன அப்படின்னா, அந்த கம்பில் வந்து உயிரோட கொளுத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வேர்டிக் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ரெமிங்கோ ஆஃப் வெராகைன் வந்து இந்த அபேல நடக்கிற மர்டர்ஸ்க்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய ஹியர்ஸே அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் அப்போஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துலேயும் இவர் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றம் சாட்டிடுறாங்க. ஸோ அதனால் அதனுடைய ரிசல்ட் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்டையில் கட்டி அவரை வந்து எல்லாரும் முன்னாடி எரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேர்டிக்டும் கொடுக்கப்படுது. இதில் வந்து அந்த ஜார்ஜ் ஆஃப் பர்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர்லி பிளைண்ட் மாங்க் உண்டு. இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இவர் என்ன அப்படின்னா,
இவருக்கு அந்த லேப்ரின்த் தெரியும், அந்த சீக்ரெட் வே பாசேஜ்லாம் இவருக்கு தெரியும். பிளைண்டாக இருந்தாலும் இவருக்கு அந்த சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா அந்த அபேயில் இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற அந்த புக்குடைய நாலேஜ், ஏன்னா இவர் தான் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஏன்னா இவர் வந்து அந்த லைப்ரரியில் உள்ள அந்த சீக்ரெட்ஸ் இதெல்லாம் தெரியும். அப்புறம் வந்து இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, லாஃப்டர், காமெடி இதெல்லாமே பாவங்கள், இதெல்லாமே டெவில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஜார்ஜ் ஆஃப் பர்கஸ். ஸோ இவர் வந்து ஒரு சர்மன் மாதிரி கொடுக்குறாருங்க. எல்லா மாங்க்ஸையும் கூப்பிட்டு இந்த ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து சர்மன் கொடுக்குறாரு. இந்த ஃபைனல் டேஸ் வரப்போகுது, யார் வந்து நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக எட்டர்னல் டேம்னேஷன், அதாவது இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு எட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஹெல்லில் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 5th டேவை முடிக்கிறாங்க. இப்போ 6th டே பார்த்திங்கன்னா அபேயுடைய லைப்ரரியன், அவருடைய பேர் மலாஷி ஆஃப் ஹில்டிஷன். இவர் வந்து அந்த அபேயுடைய லைப்ரரியன். இவரும் இறந்து கிடக்கிறாரு. இவரையும் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபிங்கர்ஸ்லாம் பிளாக்காக இருக்குது, டங்க் பிளாக்காக இருக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது அந்த 6th டேயில். இப்போது ஆட்ஸோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி ட்ரீம் மாதிரி வருதுங்க. ஒரு புக்கு வந்து ட்ரீமில் வருது. அந்த புக்கோட நேம் பார்த்திங்கன்னா கோயினா சைப்ரியானி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸுடைய பேரடி மாதிரி ஒரு ஃபேண்டசி ட்ரீம் அவருடைய மைண்டில் வருது. ஸோ இவருடைய ட்ரீமை வந்து வில்லியம் வந்து தடுக்கிற மாதிரி அமையுது. ஏன்னா அவர் ஒரு ட்ரீமில் ஏதோ ஒரு புக்கு ரிலேட்டடாக ஸ்கிரிப்சருடைய பேரடியான சியுனா சைப்ரானி அப்படிங்கிற புக்கு வந்து ட்ரீமில் வந்து போகும்போது அந்த ட்ரீம் தடை பண்ணுற மாதிரி அந்த பிளேஸ்க்கு வில்லியம் வந்துடுறாரு. அப்போ வந்து சரி, நீ சில ஒன் ட்ரீமில் வந்து சொன்ன இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இந்த லைப்ரரி கேட்டலாகில் இருக்கா, அந்த பேரடி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அகெயின் லைப்ரரிக்கு போகலாம், அந்த கேட்லாகை பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக நினைக்கிறாங்க. அந்த சீக்ரெட் புக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த கேட்லாக் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க அவங்க. ஏன்னா அதுதான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியமும் ஆட்ஸோவும் அந்த லைப்ரரிக்கு போகிறாங்க, அந்த நைட் லைப்ரரிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய அந்த வெனாட்டியஸ் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருந்தார் இல்லையா, அது வந்து அவர் புரிப்படலைன்னு சொல்லியிருந்த ஒரு மொமெண்ட்டு இதுக்கு முன்னாடி அந்த நாவலோடைய பிகினிங்கில் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி பார்க்குறாங்க, எப்படி அது என்னவா இருக்கும், அந்த நோட்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஹிடன் டோரை ஓப்பன் பண்ணுற கீயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து 6th டேயில் நடக்குது. இப்போ இந்த நாவலுடைய ஃபைனல் டேங்க, 7th டே. இப்போது இதில் தான் ட்விஸ்ட்டு பாருங்கள். வில்லியமும் ஆட்ஸோவும் அந்த ஃபினிஸ் ஆஃப்ரிக்கே அப்படிங்கிற அந்த ஹிடன் ரூம்குள்ளே போன உடனே அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜ், அந்த ஒரு பிளைண்ட் மாங்க் சொன்ன இல்லையா, அவர் அந்த சீக்ரெட் புக்கை டைட்டாக கையில் பிடிச்சிருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ வில்லியம் கேட்குறாரு ஜார்ஜ் கிட்ட, என்னப்பா என்னமோ நாலேஜு சின்னு அதெல்லாம் நீ சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜார்ஜ் அகெயின் சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், பைபிளில் இருக்கிறத நீ எடுத்துக்கலாம், அதை தவிர்த்து சில நாலேஜு கெயின் பண்ணுற அப்படின்னா அது வந்து டெவிலுடைய ஒர்க் தான். அப்போ வந்து நான் வந்து ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் நாலேஜாக கூட இருக்கலாம். இப்போ பைபிளில் இருக்குது அப்படின்னா அது ஓகே, அதை தவிர்த்து சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பைபிள் இல்லாத, பைபிள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்கங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு டெவிலுடைய, அதாவது சாத்தானுடைய வேலை. ஸோ அவங்கள அந்த மாதிரி பேசுகிற மக்கள், அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள நாங்கள் ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் ஜார்ஜ் வந்து எனக்கு இந்த மாதிரி சிரிக்கிறது, காமெடி பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பர்டிகுலர் ஒர்க், காமிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு இந்த காமெடி ஜானரில் எழுதுகிற விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த சர்ச்சே டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸில் ஒரு செகண்ட் புக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பார்ட் வந்து சீக்ரெட் புக்கை பற்றி டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜார்ஜ் வந்து யாரும் அதை பற்றி ரீட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து லாஃப்டர் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய கான்வர்சேஷன்லேருந்து தெரிய வருது. இப்போ நமக்கு தெரிய வந்துடுது, நம்மளால் கெஸ் பண்ணுறோம் யார் வந்து இவ்வளோ மர்டர் பண்ணாங்க, அந்த மாங்க்ஸ் எல்லாம் மர்டர் பண்ணது யாருங்கிறது தெரிய வருது. ஜார்ஜும் அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஆமாம் நான் தான் இங்கே இருக்கிற மாங்க்ஸ் எல்லாம் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் ஓல்டு மாங்க் சொல்லியாச்சு. ஆனால் செவரினஸை நான் மர்டர் பண்ணலை, ஏன்னா செவரினஸ் அந்த அபேயுடைய ஹெர்பலிஸ்ட் இல்லையா, அவனை நான் மர்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
ஏன்னா செவரினஸ் அந்த புக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கூப்பிட வந்தா இல்லையா வில்லியமை, அந்த மொமெண்ட்டில் செவரினஸை மர்டர் பண்ணது யாருன்னா மலாஷி. ஏன்னா மலாஷி வந்து அந்த சீக்ரெட் புக்குடைய அந்த பவர், அந்த கண்ட்ரோலில் வந்து நம்ம கொண்டு வர நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா அவனும் ஒரு லைப்ரரியன் தான். அதனால இன்னும் செவரினஸ்ட்டு அது வேண்டாம், நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை மர்டர் பண்ணிட்டான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சீக்ரெட் புக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களால அந்த அபோட் அந்த எல்லா விஷயத்தையும் அவங்களால அது அந்த லீடரே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அபோ சொன்ன இல்லையா, ஏபிஓ அபோ, இவர் வந்து அவர் எப்படி இறந்துருப்பார் அப்படின்னா, இவரும் அந்த அந்த பெனிடிக்டைன் அபேயோடைய ஒரு ஆபட். இவர் எப்படின்னா ஒரு இடத்துல ட்ராப் பண்ணப்பட்டு, ஒரு ரூமில் ட்ராப் பண்ணப்பட்டு ப்ரீத் பண்ண முடியாமல் சஃபகேஷனில் அந்த சீக்ரெட் பேசேஜ், லைப்ரரி இருக்க சீக்ரெட் பேசேஜில் அவர் இறந்துருப்பார். ஸோ இதுக்கு வந்து நம்ம மலாஷி தான் காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மீன்வாயில் என்ன ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, செவரினஸ் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஒரு ஹெர்பலிஸ்ட். அவன் வந்து அந்த புக்கில் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எல்லா பேஜஸ்லேயுமே அந்த சீக்ரெட் புக்கில் வந்து பாய்சனஸ் க்ளூ வந்து தடவி இருப்பார். இப்போது செவரினஸ் வந்து மலாஷியால் மர்டர் பண்ணப்பட்டுட்டார். ஏன்னா மலாஷி வந்து தான் ரூல் பண்ணணும், அந்த சீக்ரெட் புக் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், மோரோவர் அந்த அபோட் அதுவே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறதுனால ஆபோ அந்த அபோட்டுடைய லீடரை பண்ணியிருப்பார். பட் இப்போது வில்லியம்க்கு கிளியராக தெரிஞ்சே வந்துருச்சு, இந்த மர்டருக்கு வேறு எந்த பேட்டர்ன் கிடையாது, இதை மர்டர் பண்ணது இவங்களெல்லாம் மர்டர் பண்ணது ஜார்ஜ் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அந்த சீக்ரெட் புக்கை வில்லியம் வாங்கிடுவான் அப்படிங்கிறத தெரிய வந்த ஜார்ஜ் என்ன பண்ணிடுறாரு, அவங்க கைக்குள்ள அந்த புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சீக்ரெட் புக்கோடைய பேஜஸ் எல்லாம் அப்படி சின்ன சின்னதாக பிச்சு வாயில் போட்டுடுறாரு. இவருக்கும் தெரிய வருது அதில் வந்து அந்த பாய்சன் இருக்குது, ஏதோ அந்த பேஜஸில் வந்து பாய்சன் தடவப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை அவர் வந்து சின்ன சின்னதாக பிச்சு வாயில் போட்டுடுறாரு நம்ம ஜார்ஜை. அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மேஜிக் மாதிரி கையை அப்படியே அசைக்கிறாருங்க. அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது அடாசோவுடைய லேம்ப், ஒரு லேம்ப் ஒன்று கையில் வச்சுருக்காரு, அந்த லேம்ப் பறக்குது. அந்த லேம்பில் உள்ள ஃப்ளேம் வந்து அங்கே இருக்கிற அந்த லைப்ரரி ரூமில் இருக்கிற எல்லா புக்ஸ்லேயும் அந்த தீ பற்றி எரியிற மாதிரி ஆகுது. அந்த தீ வந்து அந்த என்டையர் லைப்ரரியிலையும் ஸ்ப்ரெட் ஆகி கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருது. அப்புறம் அந்த ஃப்ளேம் வந்து காற்றுல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஹோல் லைப்ரரி, அப்புறம் லைப்ரரி மட்டும் இல்லாமல் அந்த அபையில் இருக்கிற மித்த பில்டிங்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்போ வந்து எல்லா அந்த என்டையர் அபையுமே பர்ன் ஆகி அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம அடோஸா இருக்கார் இல்லையா, ஓல்ட் மாங்க், இப்போ வந்து அவரோட மெமோயர் மாதிரி சில விஷயங்கள் அவர் எழுதுறாரு லாஸ்ட்டாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ ஓல்ட் மேனு. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அபே ரூயின் ஆகும்பொழுது அந்த பிளேஸ்க்கு நான் விசிட் பண்ணேன். அப்போ வந்து சில விஷயங்கள் அங்கே சிந்தி செதறி கடந்த சில ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து, குறிப்பாக லைப்ரரியில் வந்து அந்த பேர்ன் புக் எரிஞ்ச அந்த புத்தகங்கள்லேருந்து சில விஷயத்தை நான் சேகரித்தாலும் அதிலிருந்து சில விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிறைய வருஷங்கள் நான் மெனக்கிட்டேன். அதில் ஏதாவது சில மீனிங்ஸ் கிடச்சிருமா, ஏதாவது ஒரு அந்த ஸ்க்ராப், அந்த வேஸ்ட் திங்ஸ்லேருந்து அங்கே சிந்தி கிடச்ச விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி இப்போ அந்த எரிஞ்சு போன புத்தகங்கள் அந்த பக்கங்கள்லேருந்து நான் சேகரிக்கலாம்னு நினச்சா கூட என்னால் எதையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண விஷயத்தை அந்த மெமோயரில் ஆட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அவருடைய விஷ் என்ன அப்படின்னா, டெத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சைலன்ஸ் நிறைஞ்ச ஒரு பிளேஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு இந்த நாவலில் சொல்லியிருப்பாருங்க. ஏன்னா வில்லியம் வந்து எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சா கடைசியில் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாமலே அது போயிடுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இல்லையா. இப்போ மொத்தம் வில்லியமும் ஆட்ஸோ அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிறாங்க, அபேலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி முடிச்சிருந்தாலும் கொஞ்சம் வருஷம் கழித்து அடோஸோ வந்து ஏஜ்ட் ஆனாலும் அந்த அபே ரூயினான ஒரு மொமெண்ட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ராப்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் அதை வச்சு ஒரு விஷயங்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதை வச்சாலும் இந்த கதையை முடிச்சிடலான்னு நினச்சா கூட அவருடைய டெத்துக்காக அவர் வெயிட் பண்ணுற மாதிரி இந்த நாவலை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ ஃபைனல் பார்ட் என்ன அப்படின்னா, அவருடைய மெமோயர் மூலியமாக ரீடருக்கு அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் மூலியமாக நான் என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட அது வந்து ஏதாவது மீனிங் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண நினச்சாலும் எல்லாமே ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வர முடியல, என்னுடைய டெத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி தான் இதை முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த நாவலோட டைட்டிலுடைய மீனிங் பார்த்திங்க அப்படின்னா, பாஸ்டுடைய பியூட்டி ஃபேட் ஆனாலும் அதனுடைய நேம் ரிமைன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அந்த நேம் வந்து இருக்கும்,
இப்போ அந்த அபே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அதில் நடந்த அந்த மர்டர்ஸாக இருக்கட்டும், அதனுடைய அந்த ஆர்கியூமெண்ட் லைக் ஃப்ரான்சிஸ்கன்ஸ் அவங்களுக்கும் நடந்தது, அப்புறம் அந்த போப்போ சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு நடந்த அந்த கான்ட்ராடிக்டரி ஐடியாலஜிஸ், அந்த கான்செப்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் மாடர்ன் ஒர்க் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இது ஒரு சேலஞ்சிங் டிடெக்டிவ் நரேட்டிவ் கொண்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீனரி பேக்ரவுண்டில் வச்சுருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான். 1986 இந்த நாவல் வந்து மூவியாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.